அருள் தரும் அம்மன். நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒவ்வொரு செயலும் தெய்வத்தை முன்னிறுத்தி தான் செய்யப்படுது. அதுல சிலருக்கு தெய்வத்தோட அனுகிரகத்தால வெற்றி மேல வெற்றியும் மனமகிழ்ச்சியும் அளவற்ற செல்வமும் நிறைவா கிடைக்குது. ஒரு சிலருக்கோ எந்த செயலை செஞ்சாலும் தடை, தாமதம், கடன், குடும்பத்துல சண்டை, சச்சரவு, வழக்கு, தீராத நோய், வறுமைன்னு எத்தனையோ தொடர் தோல்விகளும் நிம்மதி இல்லாத சூழலும் தான் ஏற்படுது. இதற்கெல்லாம் காரணமா சொல்லப்படுவது என்னன்னு பார்த்தா கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க. இஷ்ட தெய்வம், உபாசனை தெய்வம், பரிகாரத்திற்கான தெய்வங்களை வழிபடுவதுன்னு வழிபாடுகள் பல வகையா இருந்தா கூட கர்ம வினைகள் தீர சில தெய்வங்களை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமா. பொதுவா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தந்தை, தாத்தா, பாட்டன், பூட்டன்னு தொடர்ந்து வழி வழியா வணங்கி வந்த தெய்வத்தை தான் குலதெய்வம்னு சொல்றோம். அந்த வகையில ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது. குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம், இப்படி சொல்றதெல்லாம் முன்னோர்களினுடைய வாக்கு. இதுல இருந்து குலதெய்வத்தோட முக்கியத்துவத்தை நம்மால தெரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில இன்று குலதெய்வமே தெரியாதுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குலதெய்வமா இருந்து அருள் பாலிக்கிற ஒரு தெய்வத்தை தான் இன்னைக்கு அருள் தரும் அம்மன் நிகழ்ச்சி மூலமா தரிசனம் பண்ண போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோயில். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பராசக்தி பூமியில எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து இந்த உலகத்து உயிர்களெல்லாம் காத்து அன்னை அப்படிங்கிற சொல்லுக்கு இலக்கணமா நிக்கிறா. எங்க குலத்தாயி ஊரெல்லாம் பொங்க வைப்போம், எங்க மக காளி உடுக்கை சத்தம் கேட்டுட்டுமே, வேப்பிலையும் ஆடட்டுமே, எங்க குலத்தாயி எங்க மகமாயி. ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள், மகான்களுக்கு மட்டுமில்லாம ஏன் அந்த மகாதேவனுக்கே உறுதுணையா நிக்கிறா அந்த அம்மா. மாயங்கள் பல புரியும் மாதேவி பராசக்தியின் அம்சங்கள்ல குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக கூறப்படும் அம்சம்தான் அங்காளம்மன் அம்சம். இந்த தெய்வத்தை அங்காள தேவி, அங்காள ஈஸ்வரி, பெரியாயி, பூங்காவனத்தம்மன்னு பல பெயர்கள்ல இன்றளவும் வணங்கி வர்றோம். தமிழகத்தின் காவல் தெய்வமாகவும் வழிபடப்படும் அங்காளம்மன் ஒரு சில குடும்பங்களுடைய குலதெய்வமாக மட்டுமில்லாம குலதெய்வமே தெரியாதுன்னு அல்லல் படுறவங்களுக்கு மத்தியில அந்த குலத்துக்கே தெய்வமா இருந்து அருள் பாலிக்கிறார். அதிலும் குறிப்பா மேல்மலையனூர்ல வீற்றிருந்து தன் பக்தர்களுக்கெல்லாம் வேண்டும் வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறா இந்த அங்காள பரமேஸ்வரி. காலத்துல தண்டகாருண்யம்னு சொல்லப்பட்ட நிலப்பரப்பின் நடுநாயகமாக இருந்த பகுதிதான் மேல்மலையனூர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சக்தி வாய்ந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். ஒரு சமயம் சிவபெருமான் மீது கோபத்துல இருந்த தட்சன்
தான் நடத்திய பெரும் யாகத்திற்கு சிவபெருமான அழைக்காமலும் அவிர்ப்பாகத்தை கொடுக்காமலும் இருந்ததால தாட்சாயினி தட்சனுடைய யாகத்திற்கு போய் அங்கிருந்த யாக குண்டத்துல விழுந்து உயிரை மாச்சுக்கிட்டாங்க. அப்போ சிவபெருமான் தனது மனைவி தாட்சாயினுடைய உடலை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு தாண்டவம் ஆடுறாரு. அப்போ தேவியினுடைய வலது கை புஜம் விழுந்த இடம்தான் இந்த தண்டகாரண்யம்னு சொல்லப்படுற மேல்மலையனூராம். தமிழகத்துல அமைஞ்சிருக்க அனைத்து அங்காளம்மன் கோயில்களுக்கும் தலைமை பீடம்னு சொல்லப்படுற இடம் இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில். நன்கு பறந்து விரிந்த பிரகாரத்தோட கோயில் ரொம்ப விசாலமா அமைஞ்சிருக்கு. பிரகாரத்துல உள்ள மண்டபத்துல அம்மன் 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் மேல அமர்ந்த கோலத்திலையும் திருப்பாதம் அரக்கனினுடைய தலை மீது பதித்தவாறும் காட்சியளிக்கிறார். தொடர்ந்து மூலவர் சன்னதியை நோக்கி நடந்து போனா இடதுபுறம் சிறிய அளவிலான 3 விநாயகர் சிலைகளை பார்க்க முடிஞ்சது. கருவறையில அம்மன் தரிசனத்திற்காக காத்திருக்கும் அதே சமயம் ஏதோ ஒரு வித உணர்வும் ஆழ்ந்த பக்தியுடன் கூடிய அமைதியும் பேரானந்தமும் ஏற்பட்டுச்சு. ஆங்காங்கே பக்தர்கள் அருள் வந்து ஆடி பரவசம் அடைகிறதையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. கருவறையில் அங்காள பரமேஸ்வரி ஜெகமாளும் ஜெகன்மாதா இடது காலம் மடிச்சு வலது கால தொங்க விட்டபடி பிரம்ம கபாலத்தை மிதிச்சபடியும் வலக்கரங்கள்ல உடுக்கை கத்தி இடக்கரங்கள்ல கபாலம் திரிசூலம் ஏந்தியும் வடக்கு நோக்கியபடி காட்சி தர்றா. மாரியம்மா தேவியம்மா மனமிறங்கி வாமா, நீலியம்மா சூலியம்மா காத்திருக்கோம் வாமா, ஆதியம்மா அந்தமம்மா யாவும் இங்கு நீதான், வேதனைய தீர்த்து வச்சு வேண்டு வரும் தாமா. இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு விசேஷம் உண்டு. அதாவது யார் என்ன நினைச்சு அம்மனை வழிபடுகிறார்களோ அம்மனும் அதே ரூபத்துல காட்சியளிப்பதா நம்பிக்கை. அதாவது நாம வழிபடும் போது சாந்தம் கோபம் அபயமளிப்பது போன்ற எந்த வடிவத்தில் வழிபடுகிறோமோ அதே வடிவத்துல அந்த அங்காள பரமேஸ்வரியும் காட்சியளிப்பாலாம். இத கேட்டதும் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலிர்த்து போச்சு. இத எங்களால உணரவும் முடிஞ்சது. ஆனா அத சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்படி ஒரு ஆனந்த தரிசனம் அந்த அங்காள பரமேஸ்வரி தரிசனம். மேலும் இடதுபுறம் சிவபெருமான் ரிஷப வாகனத்திலும் ஒரே கருவறையில அருள் பாலிப்பது கூடுதல் சிறப்பு. அம்மனுக்கு அருகிலேயே ஒரு புற்று ஒன்றும் இருக்கு. புற்று வடிவில தோன்றியதால புற்று தேவி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இறைவனின் அங்கத்தில் இருந்து ஆளும் தேவி என்றும் கோபம் கொண்டு உருகொண்ட தேவி என்பதாலும் அங்காளித்து வந்தவள் என்பதாலும் அங்காளம்மன் என்றானதாக கூறுகிறார்கள். நாக வடிவில அம்மன் புற்றுக்குள் இன்றளவும் உயிர்ப்புடன் இருப்பதால் இத்தலத்து அம்மனை அங்காளம்மன் என்று அழைக்கிறோம். அதாவது அம் கூட்டல் காலம் கூட்டல் அம்மன், அம்னா உள்ளே, காலம்னா விஷம், உள்ளே விஷம் கொண்ட நாகம் என்பது இதன் பொருளாக சொல்லப்படுகிறது. இப்படி ஆதிசக்தி அங்காளிக்கு 1 2 நாமங்கள் 1000 திருநாமங்கள் உண்டு. அத்தனையும் தாண்டி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காகவே அருள் செய்யும் ரூபங்கள் நம் கண்முன்னே விரிகின்றன. இப்படி ஒரு காட்சிய கருவறையில நம்ம பார்க்கும் போது அம்மா அப்படின்னு சரணடைறத விட வேறு எந்த பாக்கியமும் இல்ல. முன்பு மலையனூர் பகுதி ருத்ர ஆரண்யம் என்று அழைக்கப்பட்டு அது பின்னால சக்தி பீடமானதும் ருத்ர சக்தி பீடம்னு மாறுச்சு. அதனால அங்காளம்மனுக்கு பூங்காவனத்தாள் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. இந்த அம்பாள் இங்கு கோயில் கொண்டுள்ளதற்கு ஒரு புராண கதை சொல்லப்படுது. அந்த புராண கதைய பார்க்கலாம் வாங்க. ஆணவம் அழிவு தரும் என்பது மனிதர்களாகிய நமக்கு மட்டுமில்ல, தேவர்களுக்கும் பொருந்தும். இதை நிரூபிக்கிற வண்ணம் இந்த கதை இருக்கு. சிவபெருமானுக்கு 5 முகங்கள், அதாவது 5 தலைகள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அதாவது 6வது முகம் அதோமுகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுபோல 4 வேதங்களையும் கற்று தேர்ந்த பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்திருக்கு. என்னதான் சிவபெருமானுக்கு இருப்பத போல 5 தலைகள் பிரம்மாவுக்கு இருந்தாலும் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசனுக்கு நிகர்
சகோதரர் ஈசன் மட்டுமே அப்படிங்கறத அறியாத பிரம்மாவுக்கு ஆணவம் ஏற்பட்டிருக்கு. இதனால பிரம்மாவின் ஆணவத்தை அழிப்பதற்காக அவருடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்திருக்காரு சிவபெருமான். இதனால சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டதோட கிள்ளப்பட்ட பிரம்மனின் 5வது தலையின் கபாலம் சிவபெருமான் கையிலே ஒட்டிக்கிச்சான். அதோட சிவனுக்கு படைக்கப்படும் உணவுகள் அனைத்தையும் இந்த கபாலமே விழுங்கி வர உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் சிவபெருமானே உணவில்லாமல் அலைந்து திரியும் நிலை ஏற்பட்டதாம். அந்த சமயம் மேல்மலையனூருக்கு வந்து புற்று வடிவில தவம் செய்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தேவி சிவபெருமானினுடைய நிலையை கண்டு தன்னுடைய சகோதரர் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாரு. மகாவிஷ்ணு சொல்றாரு, மயானத்துல அருள் புரிந்து கொண்டிருக்கும் நீ அந்த மயானத்துல உன்னுடைய கணவன் வந்து பிச்சை ஏற்கும் போது 2 முறை உணவிட்டும் 3வது முறை உணவை கீழே தவற விடு. அதை பிடிக்க பிரம்ம கபாலம் கீழே இறங்கும் போது அதை நீக்கிட்டா ஈசனுக்கு பிடிச்ச பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும், கபாலமும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. மகாவிஷ்ணு கூறியதை கேட்ட பார்வதி தேவி அமாவாசை நாளுக்காக காத்திருக்க அந்த சமயமும் வந்தது. சிவபெருமான் உணவிற்காக அலைந்து இறுதியாக மேல்மலையனூர் வந்து அங்காளியிடம் பவதி பிக்ஷாம் தேஹி என்கிறார். அங்காளியும் உணவு உருண்டைகளை 3 பகுதிகளாக பிரித்து சிவன் கையில் ஒட்டியிருந்த கபாலத்திற்கு அளித்தார். முதல் உருண்டையை கொடுக்க பிரம்ம கபாலமும் அதனை விழுங்கியது. 2வது உருண்டையை வைக்க அதனையும் கபாலம் விழுங்கியது. தேவி 3வது பகுதியை வேண்டுமென்றே மெல்ல தவறவிட அது சூறையிட்ட போல தெரித்து விழுகிறது. உணவின் சுவையில் மயங்கி போன கபாலம் அந்த உணவை பிடிப்பதற்காக சிவபெருமானின் கையில் இருந்து நீங்கியது. மீண்டும் கைகளில் கபாலம் ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க சிவபெருமான் அங்கிருந்து நகர்ந்து செல்ல கபாலமும் அதனை கண்டு சிவபெருமானை துரத்தியதாம். இதனை கண்ட அங்காளி கோபம் கொப்பளிக்க பானுக்கும் பூமிக்குமாய் விஸ்வரூபம் கொண்டு நின்றதோடு பிரம்ம கபாலத்தை தன் காலில் போட்டு மிதித்து அப்படியே பூமியிலே அழுத்தி அழித்து விடுகிறாள். அதோடு உக்ரம் தணியாத தேவி அம்மயானத்திலே ஆட்டமாய் ஆடுகிறாள். சிவபெருமானோ கபாலம் நீங்கியதால் ஆனந்தத்துடன் ஆடுகிறார். ஒருபுறம் கோபக்கணலுடன் அங்காளி ஆட சிவபெருமானோ ஆனந்தத்துடன் ஆடுகிறாராம். இதனை கண்ட மகாவிஷ்ணுவும் தேவர்களும் அங்காளியை சாந்தப்படுத்த எண்ணினர். மகாவிஷ்ணுவின் ஆலோசனைப்படி 4 வேதங்கள் தேரின் சக்கரங்களாகவும் தேவர்கள் தேரின் கால்களாகவும் மாற ஆகாயம் தேர் சீலையாக அமைய மகாவிஷ்ணுவே தேரின் கலசமாக மாறினாராம். ஆக்ரோஷம் சற்றும் அடங்காத அங்காளியை அத்தேரில் அமரச் செய்த தேவர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுக்க அவளும் மெல்ல மெல்ல தணிந்து குளிர்ச்சியடைந்து நான் இத்தலத்திலே வீற்றிருந்து என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தந்தருள்வேன் என்று அருள்வாக்கும் கூறினாளாம். அம்மனுக்கு முன்னே வந்து நில்லுங்க, உங்க வேண்டுதல ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. அம்மனுக்கு முன்னே வந்து நில்லுங்க, உங்க வேண்டுதல ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. இதனை நினைவுபடுத்தும் நோக்கிலே ஆண்டுதோறும் மாசி தேர் திருவிழாவும் ஊஞ்சல் உற்சவமும் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அம்பிகை உக்ரமாகி பின்னர் சாந்தமான போது அங்கே புற்றாக அவள் மாறியிருந்த இடத்தை நாம் இப்போதும் தரிசனம் செய்யலாம். அந்த புற்றிலிருந்து மண்ணெடுத்து பிரசாதமாக இங்கு வழங்கப்படுகிறதாம். அப்படி கொடுத்தால் கூட அந்த புற்று இன்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருப்பதாக கூறுகிறார்கள். இதெல்லாம் நடந்தேறியது மயானத்தில் என்பதால் தான் மாசி மகா சிவராத்திரியில் அங்காளம்மன் மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு பிறகு வரும் அமாவாசையில் துவங்கி 13 நாட்கள் இத்திருவிழா நடைபெறும். அப்போது பிரம்மாவின் கபாலத்தை அங்காளி காலில் மிதித்து அழித்த தினத்தில் மயான கொள்ளை என்ற பிரசித்தி பெற்ற பெரும் திருவிழா நடைபெறுகிறதாம். இதற்காக அங்காள பரமேஸ்வரி தலைவிரி கோலத்தோடு ஆக்ரோஷ ரூபம் கொண்டு மயானத்திற்கு எழுந்தருளி மயான காளியாக ஆடும் நிகழ்வு நடைபெறும். அப்போது நாம் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுமாம். அம்பாளின் கோர ரூபத்தை கண்டாலே பாவங்களும் நம்மை பற்றிருக்கும் தீவினைகளும் அகல்வதோடு குறிப்பாக மரண பயம் நீங்குமாம். இத்திருவிழாவின் போது அங்காளம்மனிடம் வேண்டிக் கொண்டு தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் காய்கறிகள், பழங்கள், சில்லறை காசுகள், தானியங்கள் ஆகியவற்றை சூறை விடுவார்கள்.
திருவிழா மேல்மலையனூர் மயானத்தில் நடைபெறுவதாக கூறுகிறார்கள். இத்திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் மயானத்தில் இருந்து சாம்பலை எடுத்துச் சென்று ஒரு துணியில் முடிந்து அதனை வீட்டு வாசலில் கட்டி வைக்கிறார்கள். இதனால் வீட்டில் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது என்பது நம்பிக்கை. ஆலயத்தில் அம்மன் மல்லாந்து படுத்திருக்கும் பெரியாயி சிலை ஒன்று உள்ளது. இங்கு பக்தர்கள் மஞ்சள் குங்குமம் தூவி பூஜை செய்து வழிபடுகின்றனர். இது தவிர ஒவ்வொரு மாதமும் அமாவாசையன்று இரவில் அம்மனுக்கு நடைபெறும் ஊஞ்சல் உற்சவத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர். அப்போது அம்மன் சர்வ அலங்காரியாக திருக்கோயிலில் இருந்து புறப்பாடாகி வடக்கு வாசல் வழியாக ஆலயத்தின் முன்புள்ள ஊஞ்சல் மண்டபத்தை அடைவார். தொடர்ந்து ஊஞ்சலில் அமர்ந்தபடியே உற்சவரம்மன் காட்சியளிக்க கோயில் பூசாரிகள் தாலாட்டு பாடல்கள் பாடி அம்மனை அழைத்து ஊஞ்சலில் தாலாட்டுவார்கள். இதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ராத்தங்கள் செய்து, அதாவது இரவில் கோயிலிலே தங்கி வழிபட்டு ஊஞ்சலில் அங்காளி எழுந்தருளும் போது தங்கள் கைகளில் தீபம் ஏற்றியும் கற்பூரம் காண்பித்தும் பக்தியோடு வழிபடுகிறார்கள். இப்படி 3 அமாவாசைகள் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் கண்டு வழிபட்டால் நினைத்தது நினைத்தபடியே நடக்குமாம். சத்தம் கேட்கட்டுமே, எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். உன் முடுக்கை சத்தம் கேட்கட்டுமே, எட்டு திக்கும் அருள் வந்து ஆடுவோமே நித்தம் நித்தம். பல ஆண்டுகளாக அன்னை அங்காள பரமேஸ்வரியை நோக்கி தவம் இருந்து அன்னையின் அருள் பெற்று வாழ்ந்து இங்கேயே ஜீவசமாதியான சண்ணு முனிவரின் ஜீவசமாதியும் கோயிலின் உள்ளே அமைந்திருப்பதாக கூறுகிறார்கள். பேய் மேடை என அழைக்கப்படும் இங்குள்ள மேடையில் பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள் அமர்ந்து அம்மனை வழிபட அவர்களது குறைகளும் நீங்கி குணம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. நேயர்களே, பஞ்சபூதங்களையும் அடக்கியாளும் பரமேஸ்வரனின் தோஷமே நீங்கிய தலம் என்பதால் எப்பேற்பட்ட தோஷமும் இங்கு வந்து அங்காளம்மனை வழிபட நீங்கும் என்கிறார்கள். சனி பாதிப்புகள், கிரக கோளாறுகள், தொழில் முடக்கம், திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், இப்படி என்ன நினைத்து வழிபடுகிறோமோ அதெல்லாம் அள்ளித்தரத்தான் அமர்ந்திருக்கிறாள் அங்காளம்மா. அம்மானு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கும் தெய்வமாம் அங்காள பரமேஸ்வரியை அனுதினமும் அழைத்து வழிபடுவோம். அன்னையின் அருளால் அனைத்தும் சித்தியாகட்டும். அருள் தரும் அம்மன்.